தமிழகம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் சமீபத்தில் எண்ணப்பட்டது. இதுல தமிழகத்துல விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த தேர்தலில் முதல்வர் உட்பட 16 அமைச்சர்கள் தோல்வியை தழுவிருக்காங்க. தாவேகாவை தொடர்ந்து திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக சட்டமன்றத்துடைய பலம் 234 அப்படின்ற நிலையில ஒரு கட்சி ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ஆனால் தாவேகா 108 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால ஆட்சி அமைப்பதுல மிகப்பெரிய சிக்கல் நீடிச்சிருக்கா. ஆனால் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல தமிழகத்துல 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வழங்குமாறு கோரிக்கையை விடுத்திருக்காரா. விஜய் அவர்களுடைய கடிதத்தை தொடர்ந்து தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் நேற்று சென்னையுமே திரும்பியிருக்காரு. விஜய் அவர்களுடைய கடிதம் தொடர்பாக மூத்த அதிகாரிகள் சட்ட வல்லுநர்களுடன் ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூடிய விரைவில் பிரதமர் மோடி அவர்களையுமே சந்திக்க இருக்காரா. இன்று மாலை டெல்லி கிளம்ப உள்ளதாக சொல்லப்படுது. இந்த தகவலுமே வெளியாகி அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.